வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 அளவியல் இதில் பயிற்சி 7ல் 1ல் 4வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 180 சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவை காண்க. பாருங்கள், ஒரு சமபக்க முக்கோணம் அப்படி 3 பக்க அளவுகளும் சமமாக இருக்கும். அப்படி சுற்றளவு எவ்வளவு? 180 சென்டிமீட்டர். நமக்கு அந்த முக்கோணத்தோட பக்க அளவுகள் தெரிஞ்சாதான் நம்ம பரப்பளவை கண்டுபிடிக்க முடியும். இது என்ன முக்கோணம்? சமபக்க முக்கோணம். அப்போ முக்கோணத்தின் பக்க அளவுகள் ஏ எவ்வளவு? எக்ஸ் சென்டிமீட்டர். பி எவ்வளோதான் இருக்கும்? எக்ஸ் சென்டிமீட்டர். சி எவ்வளோ இருக்கும்? எக்ஸ் சென்டிமீட்டர். ஏன்னா சமபக்க முக்கோணம். அப்போ 3 பக்க அளவுகளும் சமமாக தான் இருக்கும். இது சுற்றளவு கொடுத்துருக்காங்க இல்லையா? சுற்றளவு எவ்வளவு? சுற்றளவு 180 சென்டிமீட்டர். 180 சென்டிமீட்டர். சுற்றளவுனா என்ன? முக்கோணத்தின் 3 பக்க அளவுகளையும் கூட்டணும். நம்ம பக்க அளவு ஏபிசின்னு எடுத்துருக்கோமா? அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இது எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளோ வரும்? 180 வரும். ஏவோட மதிப்பு எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம், பியோட மதிப்பு எக்ஸ் தான், சியோட மதிப்பு எக்ஸ் தான். ஏன்னா சமபக்க முக்கோணம். சரியா? இதுக்கு சமமாக இருக்கும், 180க்கு சமமாக இருக்கும். ஒரு எக்ஸ் ப்ளஸ் ஒரு எக்ஸ் ப்ளஸ் ஒரு எக்ஸ் கூட்டினா 3x. 3x ஈக்குவல் டு 180. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 180. இந்த 3 இங்கே வந்தால் வகுத்தில் மாறும். கேன்சல் பண்ணுங்கள். 1 3 3, 6 3 18, இந்த 0 அப்படியே வந்துடும். அப்போ எக்ஸோட மதிப்பு 60. எக்ஸோட மதிப்பு 60. அப்போ ஏபிசியோட மதிப்புகள் என்ன? ஏ ஈக்குவல் டு எக்ஸ் தான் எடுத்திருக்கோம், 60 சென்டிமீட்டர். பி எவ்வளவு? 60 சென்டிமீட்டர். ஏன்னா அதுவும் எக்ஸ் தான். சி எவ்வளவு? 60 சென்டிமீட்டர். ஏன்னா அதுவும் எக்ஸ் தான். சரியா? இப்போ பாருங்கள், நம்ம எஸ் கண்டுபிடிக்க போகிறோம். எஸ்னா என்ன? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி பை 2 ஈக்குவல் டு ஏவோட மதிப்பு 60, பியோட மதிப்பு 60, சியோட மதிப்பு 60 தான், பை 2. எல்லாத்தையும் கூட்டுங்க. 60 கூட்டினா 120, 120 60 கூட்டினா 180 பை 2. 180 2 கொண்டு வகுக்க போகிறோம். என்ன வரும்? 90 வரும். சரியா? இப்போது நம்ம பரப்பு கண்டுபிடிக்கலாமா? சமபக்க முக்கோணத்தின் பரப்பு. சமபக்க முக்கோணத்தின் பரப்பு. முக்கோணத்தின் பரப்பு ஃபார்முலா என்ன? ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி சதுர அலகுகள். சரியா? ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ்ஸோட மதிப்பு 90. இந்த இடத்துல எஸ்ஸோட மதிப்பு 90 மைனஸ் ஏ, ஏவோட மதிப்பு 60. எஸ்ஸோட மதிப்பு 90 மைனஸ் பி, பியோட மதிப்பு 60. எஸ் மைனஸ் சி, எஸ்ஸோட மதிப்பு 90 மைனஸ் சியோட மதிப்பு 60 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த 90 அப்படியே வந்துடும் பெருக்கல் 90லேருந்து 60 மைனஸ் பண்ணால் 30, 90லேருந்து 60 மைனஸ் பண்ணால் 30, 90லேருந்து 60 மைனஸ் பண்ணால் 30. சரியா? இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு இந்த 2 30லேருந்து ஒரு 30 தான் நமக்கு என்ன வர்க்கமூலம் வரப்போகுது. சொன்னது புரிஞ்சா பாருங்கள். 30 2 தடவை இருக்கா? அப்போ 2 தடவையில் ஒரு தடவை வரதான் என்னது? வர்க்கமூலம். அப்போ இந்த 2 30லேருந்து ஒரு 30 நமக்கு வர்க்கமூலமாக கிடச்சிரும். அப்படி இல்லை பாருங்கள், 30 பெருக்குன்னா 900, 900க்கு வர்க்கமூலம் எடுத்தால் 30. அப்போ இந்த 2 30 முடிஞ்சு போச்சு. இப்போ உள்ளே வருவோம் பாருங்கள். இங்கே என்ன இருக்குது? 90 பெருக்கல் 30 இருக்கா? இதை நம்ம எப்படி எழுதலாம் பாருங்கள். 9 3 27, 0 2 0. 90 30 பெருக்குன்னா 2700. இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு 30 ஸ்கொயர் ரூட் ஆஃப் இது எப்படி எழுதலாம் பாருங்கள். 9 பெருக்கல் 3 பெருக்கல் 100ன்னு எழுதலாமா? 2700 9 பெருக்கல் 3 பெருக்கல் 100ன்னு எழுதுகிறேன். பெருக்கி பாருங்கள். 9 3 27, 27 100 எப்படின்னா 2700. கரெக்டாக வருதா? ஈக்குவல் டு 30 பெருக்கல் 9க்கு வர்க்கமூலம் எடுத்தோம்னா 3 பெருக்கல் 100க்கு வர்க்கமூலம் எடுத்தோம்னா 10 பெருக்கல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த 3க்கு வர்க்கமூலம் எடுக்க முடியாது, அது உள்ளே தான் இருக்கும். புரிஞ்சுதா பாருங்கள்? 30 அப்படியே வந்துருச்சு. 9க்கு வர்க்கமூலம் எடுத்தால் 3, 100க்கு வர்க்கமூலம் எடுத்தால் 10 பெருக்கல் இந்த 3 இருக்கு இல்லையா? வர்க்கமூலம் எடுக்க முடியாது, அது அப்படியே வந்துடும். ஈக்குவல் டு பெருக்கலாமா பாருங்கள்.
மும்மூணா 9, 9 ஒன்றா 9, இந்த 2 0 அப்படியே வந்துடும். அதாவது 30 3 பெருனா 90, 90 10 பெருனா 900. இந்த இடத்துல √3 மதிப்பு 1.732. நம்ம 2வது பாடத்தில் இதுக்கு வர்க்கமூலம் எடுத்திருப்போம். அப்படிலாம் நீங்கள் என்ன செஞ்சுக்க வேண்டியதான், 3க்கு வர்க்கமூலம் நீள் வகுத்தல் முறையை எடுத்துக்கலாம். இதுக்கு வர்க்கமூலம் எடுத்தோம்னா என்ன வரும், 1.732 வரும். இப்போ பாருங்கள், இது பெருக்கிடலாமா? இது நீங்கள் ஞாபகம் வச்சுட்டா போதும். அதாவது 3க்கு வர்க்கமூலம் 1.732 நீங்கள் போட்டு காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது இதை 9 கொண்டு பெருக்க போகிறோம். பெருக்கலாமா? பாருங்கள், 9 2 18, 18 8 மிச்சம் 1, 9 3 27, 1 கூட்டினா 28, 28 8 மிச்சம் 2, 9 7 63, 63 2 கூட்டினா 65, 65 5 மிச்சம் 6, 1 9 9, 9 6 15, 9 6 15. சரியா? இப்போ பாருங்கள், இந்த 2 0 கடைசியில் வந்துடும். என்ன செஞ்சிட்டோம், 1.732, அதாவது இதை 1.732 1732 எடுத்துக்கிட்டு 9 கொண்டு பெருக்கணும். இந்த இது வந்துருச்சு. கடைசியில் 2 0 சேர்த்துட்டோம். இப்போ இந்த தசம் புள்ளி எடுத்துக்கலாம். புள்ளிக்கு அடுத்து வலது பக்கத்தில் 3 இலக்கம் இருக்கு இல்லையா? அப்போது இங்கேருந்து 1 2 3 இந்த இடத்துல தசம புள்ளி ஈக்குவல் டு 1558.8. இந்த 0வுக்கு மதிப்பு கிடையாது. சதுர சென்டிமீட்டர். இதுதான் நமக்கு தேவையான சமபக்க முக்கோணத்தின் பரப்பு. சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.